ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாலுகா ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் நண்பர்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா TNOSC ரெக்கமெண்ட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து டைரக்ட் ரெக்கமெண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், யார் வந்து அப்ளை பண்றதுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி டெய்லி நம்ம கொடுக்குற அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்மளே இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட். இது வந்து பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இதே மாதிரி வந்து 38 மாவட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி வெப்சைட்டா இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இனிமேல் வந்து ஒவ்வொரு மாவட்ட வரைக்கும் என்ன ஒரு வேலைவாய்ப்பு வந்தாலும் சரி நம்ம சேனலை வந்து அப்ரூவ் பண்ணுவோம் சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 3 மாவட்டங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது வந்து நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து தென்காசி மாவட்டத்துக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் இந்த எந்த டிபார்ட்மெண்ட் வந்திருக்குதுன்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா கேஸ் ஒர்க்கர் கொடுத்திருக்காங்க, செக்யூரிட்டி கார்டு கொடுத்திருக்காங்க, மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 3/7/2024 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. 20/7/2024 உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க. இந்த வியூ வந்து கிளிக் பண்ணாலே போதும் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓபன் ஆயிடும். இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்பே பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்துல தனியார் மற்றும் பொது இடங்களில் குடும்பத்தில் சமூகத்தில் பணிபுரியும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவும் வகையில் வந்து பாத்தீங்கன்னா சகி ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்ற மாதிரி வந்து துவங்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வழக்கு பணியாளர், பல்நோக்கு உதவியாளர் மற்றும் பாதுகாவலர் இந்த 3 பணியிடங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பத்தை வந்து நீங்க பூர்த்தி செய்து அதுல கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், ஊதிய விவரங்கள் இருந்துச்சுன்னா அதோ டீடைல்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 20/7/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ள தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு தபால் மூலமாகவோ அனுப்புறீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நல அலுவலகம் 140/5B ஸ்ரீ சக்தி நகர் தென்காசி 627-811 இந்த அட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு பணியாளருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 காலி பணிகள் பெண்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 1 வருடம் பணி அனுபவம் இருக்கணும், 18,000 மாத சம்பளம். பாதுகாவலர் போஸ்டிங் வந்து ஆண்கள் அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லியிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், மாதம் 12,000 சம்பளம். பல்நோக்கு உதவியாளர் அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதே மாதிரி சமையல் வேலையில வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாதம் 10,000 வந்து சொல்லியிருக்காங்க. சோ நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் மாத்தி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் முதற்கொண்டு இதுல மேல நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த அட்ரஸ் இங்கேயும் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போறீங்க, 3 பதவிக்குமே அப்ளை பண்ண தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க வந்து போடலாம். விண்ணப்பதாரரின் உங்களுடைய பெயர், தந்தை கணவர் பெயர், உங்களுடைய ஏஜ் என்ன, நீங்க மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா, உங்களுடைய முகவரி, நீங்க திருமணம் ஆனவரா ஆகாதவரா, உங்களோட மொபைல் நம்பர், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, முழு அனுபவம், எந்த கம்பெனில இருந்து வேலை பார்த்தீங்க, எந்த இடத்துல வேலை பார்த்தீங்க, எவ்வளவு இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சரோட சேர்த்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் சேர்த்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதே போல உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து நீங்க வேலைவாய்ப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல இருந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஒரு ஜாப் வந்தாலும் நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சரி, அந்த ரெக்கமெண்ட் டாக்குமெண்டா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஆபீஷியல் வெப்சைட் லிங்கா இருக்கட்டும், எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. இல்ல நான் டைரக்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நாங்க அப்லோட் பண்ணிருக்கோம், நீங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.